Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் ஃபோட்டோ எடிட்டிங்கை நம்மளோட மொபைலில் அதுவும் கேப்கட்டில் ஜஸ்ட் ஒரே கிளிக் மூலிமா ரொம்ப சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு போட்டுங்க. இதே மாதிரி எந்த ஒரு ட்ரெண்டிங் வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். Without wasting any more time, let's get started. ஓகே, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு மெட்டீரியல் லிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ இதில் ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு டவுன்லோட் டெம்ப்ளேட் அண்ட் டவுன்லோட் சாங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ சாங்ஸை வந்து முன்னாடி டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இதில் டவுன்லோட் டெம்ப்ளேட்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு வந்து கொண்டு போகும். ஜஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் டெம்ப்ளேட் இன் கேப்கட்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுங்க. ஸோ விபிஎனை கனெக்ட் பண்ணால் தான் ஒரு சில மொபைலில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ முன்னாடியே வந்து விபிஎனை கனெக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த விபிஎன் பெஸ்ட்டு விபிஎன், அதை எப்படி கேப்கட் கூட கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இல்லை கமெண்ட்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பின் பண்ணுறேன். அப்படி இல்லைனா மேலே ஐ கார்ட்ஸில் வந்துட்டுருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் டெம்ப்ளேட் இன் கேப்கட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட கேப்கட்டுக்கு வந்து கொண்டு போகும். ஜஸ்ட் இங்கே ஒரு ஃபோட்டோஸை வந்து உங்களை செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு 30 ஃபோட்டோஸ் கிட்ட செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் டெம்ப்ளேட்னு இருக்கா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 30 ஃபோட்டோஸ் கிட்ட வந்து செலக்ட் பண்ணிங்க. ஓகே, செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இங்கே கீழே டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஃபஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அகைன் அதை எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ ஸோ அந்த நேம் வந்து ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நான் டன் கொடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபாண்ட்டும் சேஞ்ச் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த கலரும் சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். செகண்ட் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதுவே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ ஆட் பண்ணிங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஹார்ட் சிம்பிள் மட்டும் நான் போட்டுட்டு விட்டுடுறேன். ஓகே, இதில் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எக்ஸ்போர்ட் வித் வாட்டர் மார்க்குன்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்னு இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க்கோட சேவ் ஆகும். எக்ஸ்போர்ட் வித் வாட்டர் மார்க்குன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் இல்லாமல் சேவ் ஆகும். ஸோ எக்ஸ்போர்ட் வித் வாட்டர் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. ஓகே சூப்பர். ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து வந்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணிங்களா, ஸோ அந்த வீடியோ ஜஸ்ட் இங்கே ஆட் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ஆடியோ தான் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த ஆடியோ வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் இந்த வீடியோ கிளிக் பண்ணி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வால்யூம்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வால்யூமை ஃபுல்லாக வந்து 0ல் செட் பண்ணிங்க. ஓகே, இப்போ மேலே பாருங்களேன் உங்களுக்கு கேப்கட்னு சொல்லிட்டு எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் இருக்காது. ஓகே சூப்பர். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ஒரு ஆடியோ வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி. ஸோ அந்த ஆடியோ வந்து ஆட் பண்ணிங்க. ஓகே சூப்பர். ஆடியோ வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஜஸ்ட் இந்த ஆடியோ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் கரெக்டாக வந்து லாஸ்ட்டாக வந்து கேப்கட்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுறேங்க. ஸோ நீங்கள் டெலீட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். அது ஒரு குட்டி வீடியோ தான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீடியோட எண்டிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாங் வந்து முடிட இடம் ஒன்று இருக்கும். அதாவது எண்டிங் ஆகிற இடம் இருக்கும். ஸோ அந்த எண்டிங் ஆகிற இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கீழே உங்களுக்கு ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கும், தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவையில்லாத பார்ட்டை வந்து ஜஸ்ட்டு டெலீட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஓகே சூப்பர். இப்போ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போது இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரீல்ஸை உங்களோட மொபைலில் எடிட் பண்ணி உங்களோட ஃபோட்டோ வச்சு அப்படி இல்லைனா ஆக்டர்ஸ் ஏதாவது ஃபோட்டோ வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான், ஒரே கிளிக்லாம் பண்ணிடலாம். அலைட் மோஷன் நிறைய பேர் பண்ணுறாங்க, பட் அது ரொம்ப ஸ்டெப் எடுக்கும், ரொம்ப நேரம் ஆகும். பட் இது ஜஸ்ட் ஒரே கிளிக் மூலிமா தான் நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ ஓவரால் எடிட்டிங்கே டக்குன்னு முடிஞ்சிடும். ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணும்போது மட்டும் ஒரு ட்ரிக் நான் வச்சுங்க. மேலே உங்களுக்கு 1080pன்னு இருக்கும், அதாவது ரெசல்யூஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் சேஞ்ச் பண்ணுறங்க, அதாவது 4K குவாலிட்டியில் சேஞ்ச் ஆகிடும். ஃப்ரேம் ரேட் 30ல் இருக்கட்டும், நம்ம ஃபோட்டோக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்போ எக்ஸ்போர்ட் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ சும்மா வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். Until then, டாடா பை பை ஃப்ரம் SD.